ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லோகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட, எல்லாருக்கும் தேவையும் கூட. ஓகே, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? பிஇ ரேஷியோன்னு ஒன்று பார்ப்போம், ஆர்ஓஇன்னு ஒன்று பார்ப்போம். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டை போய் செக் பண்ணுவோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புக் வேல்யூ பார்ப்போம். வேறு என்ன கொடுப்போம்? அந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது போனஸ், டிவிடெண்ட்டு, ஃபேஸ் வேல்யூ, இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு பேங்க் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு பேங்க்கோட ஸ்டாக்கை எப்படி பிக்கப் பண்ண போகிறோம்? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பட் இந்த ஐடியா வந்து ஒரு பேங்க் ஸ்டாக்குக்காக மட்டும்தான். ஒரு பேங்க் ஸ்டாக் எப்படி பிக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஒரு பேங்க் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை தாண்டி அஃபிஷியலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரேலி ஆகும் இல்லையா? ஸோ பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் இங்கே ரேலி கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன். இதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதோட ட்ரெண்டு தெரியணும். அதாவது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏர்ன்டு வெர்சஸ் எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்டட், இதுதான் ஃபார்முலா. இதை போட்டிங்கன்னா அது நீங்கள் எங்கேயும் போய் போட வேணாம், இன்பில்டாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று என்பிஏ, இன்னொன்று என்ஐஐ. ஸோ என்பிஏ பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ கீழே இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கூடவே என்ஐஐ, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், வருஷம் ஏறுது அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டாக்கை பிக்கப் பண்ணலாம். பிஇ ரேஷியோ பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ என்பிஏ அண்ட் என்ஐஏ மட்டும் நீங்கள் பேங்க் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் அடுத்த லெவல் பிக்கப் ஸ்டாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த லெவல் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம்? லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இல்லை ஸ்விங்குக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த என்ஐஏ விட என்பிஏ விட என்ஐஏ ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, இது கூட அவங்க எந்த மாதிரியெல்லாம் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். பர்சனல் லோனோட பர்சன்டேஜ் என்ன, ரியல் எஸ்டேட்டோட பர்சன்டேஜ் என்ன, மோட்டார்ஸோட பர்சன்டேஜ் என்ன, அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மாறும் இல்லையா? மேஜரான ஒரு விஷயம் குளோபலி, அதாவது எந்த ஒரு ஸ்டாக்குமே குளோபலி நமக்கு அஃபெக்ட் இருக்கும். அது பேங்க் ஸ்டாக்ஸ்னு சொல்லவே வேணாம், குளோபலி நமக்கு நிறைய பார்க்கணும். குளோபலி என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்? எக்கனாமி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமி நல்லா இருக்கணும். எக்கனாமி பார்க்குறது இல்லாமல் லிக்விடிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டியில் மணி இருக்கணும், அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, மேஜராக பாரோவர் வேணும். பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட், காசுன்னு சொல்லுவாங்க, கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் சும்மா இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை வெளியில் கொடுக்கணும். லெண்டு கொடுக்கணும் இல்லையா? லெண்ட் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ அதுக்கு யார் வேணும்? நிறைய கிளைண்ட்ஸ் வேணும், கஸ்டமர்ஸ், நல்ல கஸ்டமர்ஸ் வேணும். மெயினாக யார் வேணும்? லாங் இயர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி லோன் கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மாதம் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசின்றது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு எக்கனாமியில், வேர்ல்டு மார்க்கெட்லையும் இருக்குது இல்லையா? ஸோ ஏன் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லையும் இங்கே இருக்க ஸ்டாக்ஸுக்கு நம்ம பார்க்குறோன்னா, அதர் கண்ட்ரி நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் அதர் கண்ட்ரியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா, ஸ்மால் ஃபினான்ஸ், இப்போ மார்க்கெட்டில் பேங்க் எல்லாம் தாண்டி ஸ்மால் ஃபினான்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க காம்படிஷனுக்கு. ஸோ ஹை காம்படிஷன் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் தாண்டி இந்த காம்படிட்டர்லாம் மீறி மேலே நிற்கணும்னா ரெண்டே விஷயந்தான், என்பிஏ அண்ட் என்ஐஐ. இது ரெண்டுத்தை நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டில் ஈஸியாக பேங்க்கோட ஸ்டாக்ஸை நீங்கள் பிக்கப் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.